சிறுவயதில் தனக்குள் வந்த பெண் தன்மை. பல சோதனைகளை கடந்து +2 தேர்வுல சாதிச்ச மாணவிக்கு விஜய் விருது கொடுத்திருக்காரு. திருநங்கை மாணவி நிவேதா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது. யார் இந்த மாணவி அப்படின்றத பார்க்கலாமா? ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி ஒரே ஒரு திருநங்கை நான் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கேன். என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க எங்கள் ஸ்கூலில். ஒரு திருநங்கை அப்படின்னு ஒதுக்காமல் நல்லா பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு, நீ தனியாக போகாதம்மா, நீயே ஒதுங்கி போகாத, நாங்கள் இருக்கோம், நீ அப்படிலாம் தனிச்சிருக்காத, உன்னையும் நாங்கள் ஒரு பெண்ணாக தான் கருதி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வீட்டை விட்டு வெளியேறி திருநங்கையாக மாறி தடைகளை தகர்த்து +2 தேர்வில் சாதனை புரிந்த திருநங்கை மாணவிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. முதலமைச்சர் மேற்கொண்ட படிப்புக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோமா, நீ எதுவாக இருந்தாலும் தயங்காமல் வந்து கேளு, அவங்களே ஏற்றுக்கிறேன்னு இருக்காங்க. நிவேதா அப்படின்ற திருநங்கை தான் இவங்க. 2024ஆம் ஆண்டு நடந்த +2 எக்ஸாம்ல தேர்வு எழுதின ஒரே ஒரு திருநங்கை இவங்க தான். அந்த எக்ஸாம்ல சூப்பரா பாஸும் பண்ணாங்க. நீட் தேர்வையும் எழுதி இருக்காங்க. டாக்டர் ஆகிறது தான் இவங்களுடைய கனவு. பல பிரச்சனைகளை கடந்து இன்னைக்கு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி இருக்காங்க. இதுல அவங்களுக்கு 280 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. எக்ஸாம்ல பாஸ் பண்ணதை பத்தி நிவேதா சொல்லும் போது பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திச்சு இப்போ இந்த எக்ஸாம நான் எழுதி இருக்கேன். எனக்காக 2 திருநங்கைகள் கல்வி அதிகாரிகள் கிட்ட பேசி தலைமை ஆசிரியர் கிட்ட சீட் வாங்கி கொடுத்தாங்க. விஜய் சாரோட விருது வழங்கும் விழாவில் திருநங்கை நிவேதாவுக்கு விஜய் கையால பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கு. இது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். அண்ட் விஜய் சார் கூட சேர்ந்து போட்டோஸும் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக பிஹைண்ட் நோட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இது கனவா நிஜமான எனக்கு இன்னும் கூட எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு நேரில் சந்திச்சு அதுவும் இப்படி ஒரு நிகழ்வில் கலந்துட்டேன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய பேர் அனுஸ்ரீ. தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரினா. இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டரா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேனா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் என்னோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை இயற்றின அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ன்னு சொல்லிட்டு. அப்படி கல்வியால சிறந்தவர்களை ஒன்று சேர்த்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் புரட்சி. இன்னொன்னு பாருங்க, இந்த மேடையோ இந்த அரங்கமோ ஆண் பெண்ணுன்னு மட்டும் பிரிக்காம பாலின சமத்துவத்துக்கான மேடையா இது சாட்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய முன்னெடுப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் ரொம்ப சந்தோஷம்தான்.